செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருளுக்குரிய செம்மொழி நம்பி சொந்தங்களே, நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வருவதற்கு அன்பு கூர்ந்து செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய நேயர்களே, இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே வந்து பேசுகின்ற பொழுது அவர் மதத்தை பற்றியோ மற்றவைகளை பற்றியோ எதையும் அதிகமாக இங்கே பேசவில்லை. ஆனால் வடநாட்டுக்கு சென்று அவர் தேர்தலுக்காக பேசுகின்ற பொழுது அவருடைய உண்மையான முகம் அங்கே வெளியே வந்திருக்கிறது. அவர் பேசியிருக்கிறார். நாட்டு மக்களுடைய இந்தியர்களுடைய இறையாண்மையை அவர் கெடுக்கின்ற விதத்திலே பேதகம் பிரித்து பேசியிருக்கிறார். மதத்தை வைத்து பேதகம் செய்திருக்கிறார் மக்களுக்கிடையே. அப்படி பிரித்து பார்ப்பதினால் இன்றைக்கு வடநாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொந்தளிப்பு எழுச்சியுடன் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் திருவாளர் மோடிஜி அவர்கள். இந்த நாட்டில் பிரதமராக இருப்பவர் அப்படி பேசலாமா? அது எவ்வளவு பெரிய தவறு. இதை தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கலாமா? அதற்கு உரிய நடவடிக்கை இன்னும் தேர்தல் கமிஷன் எடுக்கவில்லை. எப்படி பொதுவாக சட்டம் உண்டு இந்தியாவிலே. தேர்தல் நேரத்திலே மதங்களை பற்றி பேசக்கூடாது, மதத்தை பிரித்து பேசக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேர்தலிலே அதை பிரித்து அவர்களுக்கு பேதகம் உருவாக்கி தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நப்பாசையினால், அதிகமாக உள்ள இந்துக்களின் ஓட்டுகள் பெற வேண்டும் என்ற காரணத்தினால் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவதை போல இன்றைக்கு நாட்டின் பிரதமரே பேசியிருக்கிறார். அதற்கு இந்த நாட்டு மக்கள் சரியான ஒரு தண்டனையை நிச்சயமாக கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வடநாடு இன்றைக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குஜராத்திலே கூட மோடிக்கு சலோ சலோ என்று சொல்லுகிறார்கள், போ போ என்று சொல்லுகிறார்கள். எப்படி தமிழ்நாட்டிலே மோடியை கோ பேக் மோடி என்று சொன்னோமே, அதே போல இன்றைக்கு வடநாட்டிலே அந்த குரல் குஜராத்தில் ஒலிக்கிறது. அதே குரல் உத்தரப்பிரதேசத்தில் ஒலிக்கிறது. அதே குரல் இன்றைக்கு வடநாடுகளிலே பீகார் ஸ்டேட்டிலே கூட ஒலிக்கிறது. எப்படி மோடிக்கு எதிர்ப்பான அலை இன்றைக்கு வடநாட்டிலே வீசிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பிஜேபியிலே ஒரே கொந்தளிப்பாக இருக்கிறது. அவரவர்களும் பிஜேபியிலே விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியிலே இருப்பவர்களெல்லாம் இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியா கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அங்கங்கே இருக்கின்ற முக்கியமான இந்திய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு பலம் வந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி தேய்ந்து கொண்டிருக்கிறது. கழுதை தேய்ந்து கட்டருமை ஆன கதையாக இன்றைக்கு வருகின்ற தேர்தலுக்குள் பிஜேபி அந்த நிலைக்கு ஆகிவிடும். காரணம், அவர்கள் மக்களை பேதகம் பிரித்து அவர்களிடம் லாபம் சம்பாதிக்க பார்க்கிறார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க பார்க்கிறார்கள். இரு மதத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனையை ஈடுபட்டால் அதில் நாம் பெரும்பாலான வாக்குகளை வாங்கலாம், அந்த ஓட்டுகளை பெறலாம் என்கின்ற நப்பாசையிலே இந்த மாதிரி தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக, பிஜேபிக்கு பாடம் கற்பிப்பதற்காக இன்றைக்கு வடநாடு தயாராகிவிட்டது. இருக்கின்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பிஜேபி இந்த இந்தியாவிலே வராது. பிஜேபி இந்த நாட்டிலே துளிர் விடாது. இந்தியா கூட்டணி தான் இந்தியாவிலே வரும் என்பது இன்றைக்கு நிச்சயமான ஒன்றாக ஆகி போய்விட்டது என்ற காரணத்தினால் வெகு பேர் இன்றைக்கு பிஜேபி காரர்கள் தலைகளை துண்ட போட்டுக் கொண்டு ஓடி ஒதுங்கி பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பலர் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லையாம். எப்படியாதான் நாம் தோத்து விட போகிறோம், எப்படி அவர்கள் முகத்திலே விழிப்பது என்று அச்சம் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆடிய ஆட்டங்கள் அப்படி. அவர்கள் தன்னுடைய பிஜேபி கட்சி ஆட்சியிலே இருக்கிறது ஒன்றியத்திலே என்ற காரணத்தினால் அப்படியெல்லாம் ஆடினார்கள். அவ்வளவு பிரச்சனை செய்தார்கள். மக்களை எல்லாம் பிரித்து அவர்களை கொடுமைப்படுத்தி, அவர்களை காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி அவர்களெல்லாம் மக்களாக நினைக்கவில்லை. பசுமாட்டிற்கு மக்களை கொன்றான், மதத்திற்காக மக்களை கொன்றான். ஏன் மணிப்பூரிலே செய்தார்களே,
அந்த மணிப்பூர் தான் உதாரணம். அங்கே எப்படி பிரிவினையை உருவாக்கினார்கள், அதே போல பிரிவினை செய்து நாட்டிலே நாம் பெரும்பாலாருடைய ஆதரவை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மணிப்பூர் இவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்கியது. அதே போல்தான் இந்த இந்திய நாட்டிலே எல்லா மாநிலத்திலும் அவர்களுக்கு சரியான அடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனவே வருங்காலத்திலே இந்திய கூட்டணி தான் இந்திய துணை கண்டத்தை ஆளும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு சூழ்நிலையிலே மோடி பிம்பம், மோடி என்கின்ற மாயவலை தவிடுபடியாக்கி விட்டது. அங்கங்கே ஓட்டைகள் விழுந்து விட்டது. மோடி என்ற பிம்பம் இனிமேல் இந்தியாவிலே ஈடுபடாது. மோடிக்கு அப்படி நிலைமை என்று சொன்னால் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டிய நிலைமை என்னவென்று சொல்வது என்று எனக்கே புரியவில்லை. அந்த ஆடு இருக்குமா இல்லை என்றால் முனியாண்டி விலாசத்துக்கு சென்று விடுமா என்பது புரியவில்லை. இன்னொருத்தர் புதுசாக கட்சியில் சேர்ந்திருக்கார். அவர் ஒரு நடிகர், பேரு சரத்குமார். அவர் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு மனசு நினைப்பு. அவரு நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலினை அவர்கிட்ட கூப்பிடுறாரு. ஏல குமார, நீ முதல்ல ஒரு கட்சியில நிரந்தரமா இரு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுவோம். நீ யாருன்னு அடையாளம் காட்டினது உன்னை முதல்ல அரசியல்வாதியா அடையாளம் காட்டினது திராவிட முன்னேற்ற கழகம். அங்கேயாவது விசுவாசமா இருந்தியா? ஓடுறியா, ஊழ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறிய. நீங்களாம் உன்னெல்லாம் என்ன சொல்றது? போயிட்டு இப்போ மோடிக்கு ராமர் மாதிரி தெரியுதா? அவருக்கு மூச்சில பார்த்தா மோடியை ராமர் மாதிரி தெரியுது. இல்லை, இந்த டகாட்டி கேப் மாதிரிதனம் இதெல்லாம் வேணாம். நீ ஒரு நடிகனாக இருந்தால் நடிகனாக உன்னை யாரும் இப்போ சட்டை பண்ணுறதில்ல. நீலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிட்ட, இன்னொன்றுலாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸு. இனிமேல் நீ சொல்லி இந்த நாட்டெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். நீ கதாநாயகனாக இருந்த காலத்தை கூட உன்னை யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆகவே உருப்படியான வேலையை பாரு. எதுக்கு கடைசி நேரத்தில் கனவு கொண்டு நீ போய் பிஜேபியில் சேர்ற? உன் கனவே ஆசை நிறைவேறாத கனவு. உன் கனவு ஒரு பகல் கனவு. ஆகவே குமார் எதிர்காலத்தை பார்த்துக்கோ, அடக்கி வாசி, அதான் உனக்கு நல்லது என்று கூறி, அன்புள்ள நேயர்களே, மறந்து விடாதீர்கள். என்றைக்கு உங்களுக்காக தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழுடைய வாழ்வுக்காக, அவருடைய உரிமைகள் காப்பாற்றப்படுவதற்காக உழைக்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய அன்பு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நன்றியுடன் கூறி, அருமைக்குரிய நேயர்களே, மறந்து விடாமல் நம்முடைய செம்மொழி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.